ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கவி பேசுகிறேன். இப்போ November 23 எக்ஸாம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து யூனிவர்சிட்டிலேயே உங்களுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு இப்போ நீங்கள் அதுக்காக போக வேணாம். இப்போ சப்போஸ் நான் ஏதாவது புக்ஸ் கலெக்ட் பண்ணணும், ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும், ஏதாவது அசைன்மெண்ட் டவுட்டு, இல்லை அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண போகணும், புக்ஸ் கலெக்ட் பண்ண போகணும், இல்லை பிடிஎஃப் வாங்க போகணும், இல்லை வேறு ஏதாவது ரீசனுக்கு வந்துட்டு, ஏன்னா நியர்பை ஸ்டூடெண்ட்டு தான் மேக்ஸிமம் வந்துட்டு அவங்க யூனிவர்சிட்டி வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விசிட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா ஏசி விங்கில் உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பண்ணுறாங்க. ஸோ அதில் ரிலேட்டடான அந்த நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வந்துட்டு நான் இப்போ அந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ எக்ஸாம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் நியர்பை இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக போக, இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விசிட் பண்ணும்போது புக்ஸ் டீட்டெயில், அசைன்மெண்ட் டவுட்ஸு, இல்லை அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறது, இந்த மாதிரி விசிட் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். பேமெண்ட் மெத்தடு ஆன்லைன் டெபிட் கார்டு இல்லை யூபிஐ, அது மட்டும் தான் பண்ண முடியும். கேஷ் கொடுத்து உங்களுடைய ஃபீஸை வந்து நீங்கள் கட்டவே முடியாது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, ஒரு ஸ்லிப் மாதிரி முன்னாடியே கொடுத்துருவாங்க. அதில் வந்துட்டு அந்த உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி கொடுக்கணும். உங்கள் பேர், உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், மெயில் ஐடி, ஆதார் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. வேறு எந்த டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். ஆனால் உங்கள் எக்ஸாம் அந்த ஃபீஸ் பே பண்ணும்போது யூபிஐ இல்லைன்னா டெபிட் கார்டு, இந்த 2 பேமெண்ட் தான் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். கேஷ் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே முடியாது. ஸோ உங்களுக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண ஏதாவது இருந்துச்சு, புக்ஸ் டவுட்டு, புக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, இல்லை புக்ஸ் இல்லை பிடிஎஃப் வாங்கணும், இல்லை டிபார்ட்மெண்ட் விசிட் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்ந்து யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி ஏசி பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஃபஸ்ட் ரூமில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஒர்க்குலாம் இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் எக்ஸாம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் நியர்பை ஸ்டூடெண்ட். இந்த வாய்ப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுறேன். இது போன மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அப்டேட் வேணுமா, நமது சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.